அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4ல் பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், திறனறிவோம் பகுதியில் பலவுள் தெரிக கீழ்காண்பவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? இதற்கான விடை கம்பராமாயணம். 2. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஸ். இதற்கான விடை மன்னன் இறைவன். அடுத்து பாருங்கள், உவப்பின் காரணமாக அக்ரிணியை உயர்திணையாக கொள்வது. இதற்கான விடை திணை வலுவமெய்தி. அடுத்து 4. ரவீந்திரநாத் தாகூர் டேஸ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஸ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இதற்கான விடை வங்காள மொழியில், அடுத்து ஆங்கில மொழியில். இப்போ வங்காள ஆங்கில விடை. அடுத்து படர்க்கை பெயரை குறிப்பது எது அப்படின்னா இதற்கான விடை அவர். குருவினா. முதல் கேள்வி பாருங்கள். கழிந்த பெரும் கேள்வியினால் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல்மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார், காதல்மிகு கேண்மையினான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். கழிந்த பெரும் கேள்வியினான் அப்படின்னா கல்வி அறிவு மிக்கவன். யாருன்னு குலேஷ பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன். அடுத்து காதல்மிகு கேண்மையினான் அவனுடைய நண்பர், அப்போ இடைக்காடனார். அடுத்து 2வது கேள்வி, மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. இதற்கான விடை புத்தகத்தில் 74, 75 பக்கத்தில் இருக்குது, பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள். இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பை உதவுகிறது. அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. அதிலிருந்து நலனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்வை பயன்களை என குறிப்பிடுகிறார்கள் என்று குறிப்பிடுவார்கள். இந்த மாதிரி இருக்குது. இதை நான் பாயிண்ட்ஸாக கொடுக்குறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதாவது ஷார்ட் ஃபார்மாக எழுதணும் அப்படின்னா, சுருக்கமாக எழுதணும் அப்படின்னா குருவினால் கேட்டிருக்கறனால இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஷார்ட்டாக எழுதுகிறப்ப அதே பாயிண்ட் தான், அது கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்கோம். கருத்து பகிர்வுக்கு பெரிதும் பயன்படுகிறது. புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கங்கள் பற்றி அறிய பயன்படுகிறது. அறிவியல், அரசியல், சமூகவியல், இலக்கியம், பொருளியல், செய்தி போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. இந்த மாதிரியோட விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், 3வது கேள்வி, அமர்ந்தான் பகுபத இலக்கணம் தருக. இதற்கான விடை பார்க்கலாமா? அமர்ந்தான் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். அமர்ந்தான், அமர் கூட்டல் இத்து இந்து, இந்து விகாரம், அப்போ கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இப்போ இதில் அமர் அப்படின்னா என்னதுன்னா பகுதி. முதல்ல இருக்கக்கூடியது எப்பயும் பகுதியாக தான் வரும். அடுத்து இருக்கக்கூடிய இத்து இந்து, அது இத்து சந்தி, அது விகாரமாக வந்திருக்கு. அமர்ந்தான் அப்படிங்கிறப்ப இந்தா வந்திருக்குது விகாரமாக. இந்து ஆனது விகாரம். அடுத்து இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்கள், வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வலுவமெய்திக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இத்தொடரில் வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்வேன் என அமைதல் வேண்டும். வருகின்ற கோடை விடுமுறை என்பது எதிர்காலம், செல்கிறேன் என்பது நிகழ்காலம். எதிர்காலத்திற்கு எதிர்கால முடிவே பொருத்தம். மாறாக செல்வேன் என்னும் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமெய்தியாக அமைகிறது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து 5 பாருங்கள். சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை வலுவமெய்திகளை திருத்தி எழுதுகன்னு இருக்குது. இதற்கானது பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்கள். அதாவது திணை வலு அப்படிங்கிறது என்னதுன்னா, சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானை தவிர கடிக்க மாட்டான். வலு திருத்தம், அதை எப்படி திருத்தி எழுதலாம் அப்படின்னா, சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் அப்படிங்கிறது உயர்தனையை குறிக்குது. அது கேட்கும் அப்படின்னு எழுதணும். புதியவர்களை பார்த்து கத்துமே தவிர கடிக்க மாட்டான் அப்படிங்கிறது ஆண்பால் குறிக்குது. இது கடிக்காது, ஏன்னா அதுன்னு தான் சொல்லுவோம் நம்ம. அதனால் கடிக்காது அப்படிங்கிறது அப்படின்னு இந்த மாதிரி எழுதணும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன இருக்குது? சிறுவினால் மன்னர் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. இதற்கான விடை பார்க்கலாம்.
இங்கே இருக்க சிறப்பு செய்ய காரணம் தலைவி பொருட்டு. மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆலவாயில் சென்று தங்கினார். இதையறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான் இருக்கு. இதற்கான விளக்கம் பாருங்கள். மன்னன் இடைக்காடனார் இயற்றிய கவிதையினை சிறிதும் கேட்காமல் தலையசைக்காமல் புலமையை அவமதித்தான். இதனால் மனமுடைந்த இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆலவாயில் சென்று தங்கினார். இதையறிந்த மன்னன் இறைவனை வேண்டினார். இறைவன் மன்னனிடம் இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடமில்லை என்றார். மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதலாம். இங்கே இருக்க குலேச பாண்டியன் தமிழ் புலமை வாய்ந்தவன். அவன் அவையில் புலவர் இடைக்காடனார் பாடிய பாடலை மன்னன் பொருட்படுத்தாமல் அவமதித்தான். இடைக்காடனார் கடம்பவனத்து இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் கடம்பவனம் கோவிலை விட்டு நீங்கி வைகை ஆற்றின் தெற்கே கோயில் உருவாக்கி அமர்ந்தார். இதையறிந்த மன்னன் யான் என்ன தவறு செய்தேன், ஏன் இங்கு அமர்ந்தீர் என்று வருந்தினான். இறைவன் இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றமை தவிர வேறு எந்த தவறும் இல்லை என்றார். இந்த மாதிரி கூட நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து இறுதி எந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க. தன் தவறை உணர்ந்த மன்னன் இடைக்காடனாரை அழைத்து மங்கள ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் அமர்த்தி பணிந்து வணங்கி தம் தவறை பொறுத்தருள வேண்டினான். இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள். பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறதுனா இதற்கான விடை பக்க எண் 74 இருக்குது, பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்கு பாருங்கள். இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கின்ற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இதனால் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. இது 2வது கேள்விக்கான விடையை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள். 3வது ஐக்கிய நாடுகள் அவையில் மொழிபெயர்ப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன எழுதணும்னா இந்த பகுதியிலேருந்து 5 வினாக்களை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதிலிருந்து 5 வினாக்கள் உருவாக்கலாமா? அதாவது ஐநா அவையில் ஒருவர் பேசினால் அவரவர் மொழிகளில் புரிந்து கொள்வதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பு என்பது எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பது. ஆனால் ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பது விளக்குவது என்றே சொல்லப்படுகிறது. ஐநா அவையில் ஒருவர் பேசுவதை மொழிபெயர்க்கும் மொழிபெயர்ப்பாளர் பார்வையாளருக்கும் தெரியாதபடி வேறு இடத்தில் இருப்பார். ஒருவர் பேசுவதை காதணி கெட்டியில் கேட்டபடி சில நொடிகளில் மொழிபெயர்த்து ஒளிவாங்கி வழியே பேசுவார். அவையில் உள்ள பார்வையாளர்கள் தம்முன் உள்ள காதணி கேட்பை எடுத்து பொருத்தி கொண்டு அவரது மொழியில் புரிந்து கொள்வார்னு இருக்குது. இதிலிருந்து 5 வினாக்களை நம்ம உருவாக்கணும். அதாவது இந்த மாதிரி கூட எழுதலாம். அதாவது மொழிபெயர்ப்பு என்றால் என்னென்னு கேட்கலாம். ஐநா அவையில் மொழிபெயர்ப்பாளர் எங்கே இருப்பார்? அடுத்து ஒருவர் பேசுவதை கேட்க மொழிபெயர்ப்பாளர் பயன்படுத்தும் கருவி யாது? ஐநா சபையில் எத்தகைய வசதி உள்ளது? இன்டர்பிரட்டிங் என்பதன் பொருள் யாது? இந்த மாதிரிலாம் எழுதலாம். அடுத்து பாருங்க. நேற்றிரவு பெய்த மழை எல்லாம் தொட்டியை நிறைத்திருந்தது. வாழைத்தோப்பில் குட்டியுடன் நின்றிருந்த மாடு கத்தியது. தந்தை என்னிடம் லட்சுமி கூப்பிடுகிறாள், போய்ப்பார் என்றார். இதோ சென்று விட்டேன் என்றவாறே அங்கு சென்றேன். துள்ளிய குட்டியை தடவி கொடுத்து என்னடா விளையாட வேண்டுமா என்று கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தாள். அவளிடம் நீயும் இவனும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விடப்பட்ட லட்சுமி தொட்டியில் இருந்த நீரை குடித்தாள். இப்பத்தியிலுள்ள வலுவமைதிகளை பட்டியலிட்டு எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். அதாவது தொடர் பார்க்கலாம். தொடர் வாழைத்தோப்பு அப்படிங்கிறது என்ன மரபு வலுவமைதி. குட்டியுடன் நின்றிருந்த மாடு மரபு வலுவமைதி. லட்சுமி கூப்பிடுகிறாள் அப்படிங்கிற திணை வலுவமைதி. இதோ சென்று விட்டேன் கால வலுவமைதி. நீயும் இவனும் விளையாடுங்கள்ங்கிறது திணை வலுவமைதி. அவிழ்த்து விடப்பட்ட லட்சுமி தொட்டியில் இருந்த நீரை குடித்தாளுங்கிறதும் திணை வலுவமைதி. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 85 இருக்குது, பார்க்கலாம். அதாவது இங்கே வலுவமைதியில் திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதின்னு 5 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 எழுதுனா போதும். நான் முதல் 2 கொடுத்துருக்கேன். அதாவது திணை வலுவமைதின்னு போட்டு என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இங்கு ஓப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. அடுத்து பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி ஆகும்.
இங்கு ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து நெடுவினால 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இது நெடுவினால நம்ம குறிப்புச் சட்டம் எழுதிக்கலாம். முதல்ல கவிதை படித்தல், மன்னன் புலவரை அவமதித்தல், புலவர் இறைவனிடம் முறையிடல், இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல், மன்னன் இறைவனை வேண்டுதல், இறைவனின் பதில், மன்னன் தன் பிழையை உணர்தல், புலவருக்கு மரியாதை செய்தல், புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். 9 இருக்குது, 9 தலைப்பு. ஆனால் படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. 2 வரிகளை பாருங்கள். அதாவது கவிதை படித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புலவர் இடைக்காடனார் மிகவும் இனிய தேன் உலகும் வேப்ப மாலையினை அணிந்த பாண்டியனின் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார். அடுத்து மன்னன் புலவரை அவமதித்தல். மன்னன் அக்கவிதையை சிறிதேனும் சுவைத்து தலையசைக்காமல் புலமையை அவமதித்தான். அடுத்து புலவர் இறைவனிடம் முறையிடல். மனம் வருந்திய புலவர் இடைக்காடனார் இறைவனிடம், பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆலவாயில் சென்று தங்கினார். மன்னன் இறைவனை வேண்டுதல். இறைவனே, என்னால், என் படைகளால், என் பகைவரால், கள்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? மறையவர் நல்வொழுக்கத்தில் குறைந்தனரோ? தவமும் தருமமும் சுருங்கியதோ? இல்லறமும் துறவரும் தத்தம் நெறியில் இருந்து தவறினவோ? எமது தந்தையே, யான் அறியேன் என்று வேண்டினார். இறைவனின் பதில்: சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்றார். மன்னன் தன் பிழையை உணர்தல். உமையை ஒரு பாகத்திற்கு கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமையல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான். புலவருக்கு மரியாதை செய்தல். மன்னனது மாளிகை அன்றலர்ந்த மலர்கள், பூரண கும்பம், கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டு ஒளியுடைய மணிகள் பதிக்கப்பெற்றது. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலன்களாக கொண்ட இடைக்காடனரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் மன்னன். புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். பாண்டிய மன்னன், புண்ணிய வடிவான புலவர்களை, நான் இடைக்காலருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வியருடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 2வது கேள்வி. அதாவது கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. இதற்கான விடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல குறிப்புச் சட்டம் எழுதிட்டு முன்னுரை. அடுத்து குறிப்புச் சட்டம் இந்த மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னா 9 இருக்குது குறிப்புச் சட்டம். இதை அப்படியே எழுதிக்கலாம். முன்னுரை: கருப்பின குடும்பம், வெள்ளை குழந்தைகள் விளையாட்டு, பறிக்கப்பட்ட புத்தகம், புதிய நம்பிக்கை, மேரியும் கல்வியும், முதல் பட்டம், மேற்கல்வி முடிவுரை. இதில் முன்னுரைன்னு தலைப்பு போட்டுக்குங்க. அதில் இதை அப்படியே எழுதிக்கங்க. வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள், சிலர் வரலாறாகவே வாழ்கிறார்கள். அந்த வகையில் கல்வி அறிவற்ற இருள் சமூகத்தில் ஒற்றை சுடராய் பிறந்து 1000 சுடர்களை ஏற்றி மேரி மெக்லியோட் பெத்யூன் கதையை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் எழுதிட்டு, அடுத்து கருப்பின குடும்பம். கருப்பின குடும்பத்தை சேர்ந்த சிறுமி மேரி, அப்பா ஷாம், அம்மா பாட்சி மற்றும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பருத்தி தோட்டத்தில் வேலை பார்த்து வாழ்ந்து வந்தனர். மேலும் அவர்கள் துணிகளை சலவை செய்து வெள்ளை முதலாளிகளின் வீடுகளில் கொடுத்தும் வந்தனர். இந்த கதையை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அவை எழுதலாம். சரியா? ரொம்ப ஈஸி தான், பார்க்க தான் பெருசாக இருக்கும். அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்து வெள்ளை குழந்தைகளுடன் விளையாட்டு. மேரியும் அம்மாவும் பாட்சியின் துவைத்து தேய்த்த துணிகளை எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளை முதலாளியின் வீட்டை நோக்கி சென்றனர். மாளிகை உரிமையாளர் பெண் வில்சனிடம் துணிகளை கொடுத்தனர். சற்று தூரத்தில் சிறிய வீட்டை கண்ட மேரி அங்கு சென்று பார்த்தாள். அங்கே விளையாடி கொண்டிருந்த 2 வெள்ளை சிறுமிகளுள் ஒருவர் மேரியை விளையாட உள்ளே அழைத்தாள். பறிக்கப்பட்ட புத்தகம். விளையாடி கொண்டிருந்த மேரி மேஜையில் இருந்த புத்தகத்தை எடுத்தாள். அப்பொழுது புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று கூறி புத்தகத்தை சிறுமி பிடுங்கினாள். அப்புத்தகத்தை சேதப்படுத்த மாட்டேன் என்று மேரி கூறினாள். ஆனால் அச்சிறுமியோ மேரியால் படிக்க முடியாது என்று கூறி அப்புத்தகத்தையும் விளையாட்டு சாமான்களையும் மேரியிடமிருந்து பிடுங்கினாள். மேரி மனம் துவண்டாள். மேரியின் மனதில் எப்படியாவது படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் எழுத படிக்கப் போகிறேன் என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டாள். கடவுளிடமும் முறையிட்டாள். கடவுளே, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இது எப்படியாகினும் நடக்க வேண்டும் என்று வேண்டினாள்.
புதிய நம்பிக்கை. அடுத்து, உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் தன் வாழ்க்கையில் கல்விச் சுடரை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேரிக்கு உருவாயிற்று. மேரியின் கனவு நிறைவேறும் நாள் வந்தது. நான் படிக்க விரும்புகிறேன் என்று ஏங்கிய மேரிக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்தால் மிஸ் வில்சன். நீ மேயர்ஸ்வில்லிக்கு கல்வி கற்க வர வேண்டும் என்று அழைத்தபோது, இதோ வருகிறேன் என்று தயாரானால் மேரிக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. மேரியும் கல்வியும். உனக்கு என்ன வேண்டும் மேரிமா என்று அப்பா ஷாம் கேட்டவுடன், எழுதுவதற்கு பிரயோசனமான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கள் அப்பா என்ற பதிலில் மெய்மறந்த ஷாம் ஸ்லேட், வெள்ளை சாக்பீஸ் வாங்கி கொடுத்தார். மேரி கல்வி கற்க 5 மைல் தூரம் நடந்தே சென்றாள். முதல் பட்டம். மேரி ஜேன் படிக்க ஆரம்பித்தால் எழுத படிக்க தெரியாது என்ற உணர்வை அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்றது. புதிய புதிய செய்திகளை ஆர்வமுடன் கற்றாள். பட்டம் பெற்று குடும்பத்திற்கு பெருமை தேடித்தந்தார். மேற்கல்வி. தான் மேற்படிப்பு பயில ஆசைப்படுகிறேன் என்ற எண்ணத்தில் மிஸ் வில்சனிடம் கூறினாள். அவளது எண்ணத்தை ஒரு வெள்ளைக்கார பெண்மணியின் உதவியுடன் நிறைவேற்றி கொடுத்தார் மிஸ் வில்சன். அன்பு உபசரிப்பில் மேற்கல்வி கற்க தொடங்கினார் மேரி. அடுத்த முடிவு. என்னால் படிக்க முடியுமா? நான் நன்கு படிக்க வேண்டும் என்ற உந்து சக்தியை கருப்பின மக்கள் மத்தியில் மேரி ஜேனை தலை நிமிர வைத்தது. மேரியின் விடாமுயற்சியும் பெற்றோரின் அனுமதியும் மிஸ் வில்சனின் சுபசரிப்பும் உதவியுமே அவளை கற்க வைத்தது, நன்றாக முன்னேற வழிவகை செய்தது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள். தமிழின் இலக்கிய வளம். கல்வி, மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறை கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை. மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். முதல்ல குறிப்பு சட்டகம் எழுதிக்கலாம். 300 எழுதிட்டு, தமிழின் இலக்கிய வளம், கல்வி, மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பல்துறை வளர்ச்சி, தமிழுக்கு செழுமை, மொழிபெயர்ப்பின் தேவை, முடிவுரைன்னு போட்டுட்டு 300 எழுதிக்கிங்க. அதாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. யார் சொன்னால் மனைவி முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். அடுத்து தமிழின் இலக்கிய வளம் தலைப்பு போட்டுக்குங்க. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது நம் செந்தமிழ் மொழி. திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்க்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்றவை தமிழ் மொழியின் இலக்கிய வளத்தை போற்றுகின்றது. இத்தகைய நூல்களை மொழிபெயர்ப்பு செய்வதன் மூலம் தமிழின் தொன்மையும் தமிழரின் பண்பாடும் உலகறிய செய்ய முடியும். அடுத்து கல்வி மொழி. மொழிபெயர்ப்பின் அவசியத்தை உணர்ந்து அதனை ஒரு கல்வி மொழியாக ஆக்க வேண்டும். நாமே மொழிபெயர்ப்பதால் மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இனம், மொழி கடந்து ஓருலகம் காண முடியும். அடுத்து பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள். பண்டைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் மொழிபெயர்ப்பு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இராமாயணம், மகாபாரதம் போன்ற இலக்கியங்களும், பெருங்கதை, சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்களும் வடமொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களாகும். அடுத்த அறிவியல் கருத்துக்கள். இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்கவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பே உதவுகிறது. பிற மொழிகளில் படைக்கப்பட்ட அறிவியல் கருத்துக்கள், சிந்தனைகள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படும் பொழுது தமிழர்களின் அறிவியல் சிந்தனை விரிவடைவதோடு செம்மொழி தமிழுக்கு மேலும் வளம் சேர்க்க முடியும். அடுத்து பல்துறை வளர்ச்சி. மொழிபெயர்ப்பு இன்று பல துறைகளில் வளர்ச்சி தேவைப்படுகிறது. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள், விளம்பர மொழிகள் ஆகியவற்றிற்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இவற்றால் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. அடுத்து தமிழுக்கு செழுமை. மொழிபெயர்ப்பால் தமிழ்மொழி நூலான திருக்குறள் உலக மொழிகளுக்கு உரியதாக மாறியது. 18ஆம் நூற்றாண்டில் வடமொழி நூல்கள் தமிழில் வந்தன. மேலும் தமிழில் புதிய சொற்கள் உருவாகின. இவற்றால் தமிழ்மொழி மேலும் செழுமை அடைந்தது. அடுத்து பாருங்கள். மொழிபெயர்ப்பின் தேவை. மொழிபெயர்ப்பானது பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றியும் அவர்களின் நூல்கள் பற்றியும் அறிந்து கொள்ள தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு முயற்சிகளை சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவை இன்றும் செய்து வருகின்றன. அடுத்து இறுதியாக பாருங்கள். முடிவுரை. பாரதியார் கூறியதைப் போல் 8 திக்கும் சென்று கலைகள் யாவும் சேர்க்க வேண்டும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வியே இன்றியமையாதது ஆகும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் விடை பார்த்தாச்சு. அடுத்து இருக்கக்கூடியது மொழியை ஆள்வோம் பகுதி. அடுத்து மொழியோடு விளையாடு பகுதியும் இருக்கும் நம்மளுக்கு. இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.